ஹலோ. ஹலோ ஹலோ. சொல்லத்தான் நினைக்கிறேன், சொல்லாமல் தவிக்கிறேன். காதல் சுகமானது. வாசற்படி ஓரமாய் வந்து வந்து பார்க்கும் தேடல் சுகமானது. ராத்திரி நல்லா தூங்குனியலா? கொஞ்ச நேரம் புரண்டு புரண்டு படுக்க வேண்டியதா இருந்து கொஞ்ச நேரம் தூங்குனேன். புது இடம் கட்டியலா தம்பி, அதான் செல்லம் போல உறக்கமா வந்திருக்காது. அத்த அத்ல என்ன சொன்னா நீ எந்திரச்சிட்டியா? டே ராத்திரி உனக்கிட்ட சொன்னேன்ல, பிந்தி எழுமனா போதும் அவசர அவசரமா அம்மா ஒத்தைக்கு வேலை செய்வாங்களேன்னு சொல்லிட்டு எந்திரச்சு வராதேன்னு சொன்னனே. ஒண்ணும் இல்ல அம்மா, ஏதாவது வேலை இருந்தா தாங்க அத்த, நானும் வேலை செய்யேன். ரூம்ல இருக்கச்சுல போரா இருக்கா? ஏன் நீ போய் அர்ஜுன் தம்பி கூட பேசிக்கிட்டு இரு. 10 பேருக்கு சமைக்கிறது பெரிய வேலையா? 2 பேருக்கா இருந்தாலும் வேலை தானே அத்த. நீ போய் அர்ஜுன் தம்பி கூட பேசிக்கிட்டு இரு. அவர் என்னமோ எந்திரிச்சிருக்க மாட்டாரு இல்லையா? இல்ல அத்த, இன்னைக்கு சென்னன் எந்திரிச்சிட்டாரு. புது இடம் கட்டியா, அதான் செல்லம் போல உறக்கமா வந்திருக்காது. எந்திரிச்சு பிரஷ் பண்ணி காபி குடிச்சுக்கிட்டு மாமாங்க கூட நின்னு கதை விட்டுட்டு நிக்காரு. ஒண்ணு சேர்ந்துட்டாவளா? எனக்கு ஏதாவது வேலை கொடுங்க அத்த. ஏமா விருந்துக்கு உங்க 2 பேரையும் நாங்க கூப்பிட்டுருக்கோம். நாங்க தான் சமைச்சு போட்டு உங்களை சாப்பிட வைக்கணும். நீ வேலை செய்யறதுக்கு வந்திருக்க, அப்படி போய் இருமா. சரி அம்மா, உங்க துணி எல்லாம் அங்க கொஞ்சம் கிடக்குதுலாம், எல்லாத்தையும் நான் மடிச்சு வச்சிருக்கேன். அதெல்லாம் நான் பாத்துக்கிட்டலாம். சும்மா தானே அம்மா இருக்கேன், இங்கேயும் எந்த வேலையும் செய்ய விடலாம். அதையாவது போய் செய்யேன். ராத்திரி ரொம்ப நேரம் ஆச்சு உறங்கதுக்கு. 2 நாள் பழகுனா சரியாயிரான்னு நினைக்கேன். ஆமா, தினமும் எங்க உறங்கியோமோ அங்கதான் சரியான உறக்கம் இருக்க. நமக்கு இடம் மாறினா எல்லாம் உறக்கமே வராது. எனக்கு ஒரு பொண்டாட்டி இருக்காளே, அப்பப்ப அவ அம்மையை வீட்டுக்கு இழுத்துட்டு போயிருவா, உறக்கமே வராது. நம்ம வீட்டுல உறங்கதான் உறக்கம். அது என்னமோ சரிதான். காலமானதுக்கு பிறகுதான் கொஞ்சம் உறக்கம் வந்தது. கொஞ்சம் சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்தா, அதான் அதுக்கு பிறகு திருப்பியும் உறக்கம் வரையல. சத்தமா? ஆமா, பைப்ல தண்ணி அடிக்க சத்தம். அது பிறகு என்னமோ பக்கத்துல சண்டை நடந்திருக்கோம் போல. இன்னைக்கு சண்டை ஏதாவது நடந்துதா? சண்டையெல்லாம் நடக்கலையே, பைப்ல தண்ணி வந்தது. சண்டை போடாம தானே எடுத்துக்கிட்டு போனாவ. அர்ஜுன் தம்பி, சண்டை எல்லாம் யாரும் போடலையே. சண்டை போட்ட மாதிரி எங்களுக்கு கேட்கலையே. 2 பொம்பளைங்க சத்தம் கேட்டதேன், சண்டை போட்ட மாதிரி தான் இருந்தேன். சரியா போச்சு. உங்க வீட்டுக்குள்ள வெளியே என்ன நடந்தாலும் உள்ள சத்தம் கேட்காது, உள்ள நடக்கிறது வெளியே கேட்காது. பைப்ல தண்ணி வந்தா பொம்பளைங்க பேசியதே சத்தம் போடிய மாதிரி தான் இருக்கும், சண்டை ஒளிய மாதிரி தான் இருக்கும். தினமும் அப்பனா இப்படிதான் சத்தம் கேட்குமோ? 3 நாளைக்கு ஒருக்கா தண்ணி வரும். எப்படியும் வாரத்துல 2 நாள் சண்டை நடந்துரும். வாரத்துல 1 நாள் தான் சண்டை நடக்காது. அது நீங்க வந்த நாளா பார்த்து இன்னைக்கு அமைஞ்சிருக்கு கண்டியலாம். நீங்க என்னடானா இதையே சண்டைன்னு சொல்லுதியா? இல்ல, சத்தமா சண்டை போட்ட மாதிரி தான் கேட்டேன். அதான் யாரோ 2 வீட்டுல சண்டை போடியாவ போலான்னு நினைச்சேன். அண்ணே, அண்ணனா? அவங்கள மாமான்னு கூப்பிடாம், சித்தப்பான்னு கூப்பிடுங்க. ஓம், பழக பழக வந்துடும். அஜய் காலேஜ்ல சேர்த்திருப்பியா? எந்த காலேஜ்ல சேர்த்திருக்குதியா? பவிக்கு தங்கச்சி சேர்த்திருக்காவளே, அதே காலேஜ்ல தான். 2 பேரும் ஒரே காலேஜ் தான். பவி தங்கச்சியா? ஆமா அர்ஜுன் தம்பி, உங்க தம்பி கூட படிக்கானே கவினன். அனமி கவினோட காலேஜ் தான். எல்லாரும் அப்போ ஒரே காலேஜ் தான் போல. ஆமா, என்ன உங்க தம்பி கடைசி வருஷம் படிச்சுக்கிட்டு இருக்கு. எங்க பிள்ளைகளுக்கெல்லாம் இதான் வருஷம். பஸ்ல போயிட்டு வரவளா இல்லன்னா காலேஜ் பஸ்ஸா? காலேஜ் பஸ் தான்ப்பா. இவனோட எல்லாம் பஸ்ல விட்டா தினமும் ஒரு வம்பை இழுத்து வச்சுக்கிட்டு வருவாவ. அதான் காலேஜ் பஸ்னா கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருப்பாவ. எல்லாம் ரூபா ஆனாலும் ஒன்னும் இல்லைன்னு சொல்லிட்டு காலேஜ் பஸ்லயே விட்டுட்டேன். சும்மா இரு. என்ன உங்களுக்குள்ளே பேசிக்கிட்டியா? இல்லப்பா, ஒன்னும் இல்ல. இல்ல பரவாயில்ல, என்னையதான் கலாய்க்கிற மாதிரி இருக்கு. பரவாயில்ல, சொல்லுங்க. நான் தப்பா எடுத்துக்கிட மாட்டேன். ஐயோ, தப்பா எடுத்துக்கிட்டிய மாதிரி எல்லாம் ஒன்னும் இல்லப்பா. உங்களை நினைச்சா பெருமையா இருக்கு. பெருமையா இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு சிரிச்சிடலாம். எனக்கே தெரியாம ஒருவேளை நான் ஏதாவது சாகசம் பண்ணிக்கிட்டு வந்திருக்கணும். இல்ல தம்பி, உங்களை நினைக்கச்சுல பெருமையா இருக்கு, அவ்வளவுதான். சாகசம் பண்ணணும் எல்லாம் இல்ல. ஜெசிகா தியா அம்மாவை தப்பா பேசிட்டான்னு சொல்லிட்டு ஜெசிகாவை வீட்டுக்கு வரப்படாதுன்னு சொன்னேன். அதை நினைச்சிட்டு பேசிட்டியளோ? இல்ல தம்பி, அதெல்லாம் இல்ல. என்னத்துக்கு சிரிச்சியான்னு சொன்னா நானும் சிரிப்பேன் எல்லாம். ஐயோ, சிரிக்கிறதுக்கெல்லாம் இல்லப்பா. நீங்க தியாவையும் தியா அம்மாவையும் மதிக்கதிய கண்டியலாம். உண்மையாலுமே அதை நினைக்கச்சுல பெருமையா தான் இருக்கு. ஆமா, உங்க கல்யாணம் திடுத்துப்புன்னு நடந்தது. உங்களுக்கு எங்க தியாதான்னு பேசி வைக்காமலேயே உங்க 2 பேருக்கு கல்யாணம் நடந்துட்டு. அப்ப எல்லாம் யோசிச்சோம். அப்ப நினைச்சோம் எப்படி இது சரியா போவோம், 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுப்பாவலாம் அப்படின்னு. ஆனா இப்ப நீங்க தியா அம்மாமா தியா இவ 2 பேருக்காண்டியும் எல்லாத்தையும் செய்திய கண்டியலாம். அது பாக்கச்சுல உங்களை நினைச்சு பெருமையா இருக்கு. இல்ல, அப்படி நான் என்ன சாகசம் பண்ணேன்னு தெரியலையே. தம்பி, நீங்க லுங்கி கட்டியெல்லாம் நாங்க பார்த்ததே இல்ல. ஆனா லுங்கி கட்டி இருக்குதே கண்டியலாம். நல்லா இல்லையோ? இல்ல, நல்லா இருக்கு. ஆனா அவிய மனசு வருத்தப்படப்படாதுன்னு சொல்லிட்டு லுங்கி கட்டி இருக்குதே கண்டியலாம். சின்ன சின்ன விஷயத்துல கூட அவிய மனசு கஷ்டப்படப்படாதுன்னு நினைக்குதியா? அதான் சொன்னேன், பெரிய வீட்டு பையங்கிற அகங்காரம் திமிரு எதுவுமே இல்ல கண்டியெல்லாம் உங்ககிட்ட. அதை நினைச்சு பெருமையா தான் இருக்கு. சம்பிரதாயம்னா எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி தானே ஆகணும். சம்பிரதாயமா?
ஆமாங்க, இப்பயே நிறைய சம்பிரதாயம் எல்லாம் வச்சிருக்காவ. உங்களுக்கு எல்லாம் கல்யாணம் நடந்திருக்கலாம், அந்த நேரத்துல இந்த மாதிரி நிறைய சம்பிரதாயம் எல்லாம் வச்சிருப்பாவளே. சொல்ல போனா இதை விட கொடுமையா வேற இருந்திருக்குமே அப்ப எல்லாம். என்ன சம்பிரதாயம்ப்பா? லுங்கி கெட்டது. லுங்கி கெட்டுறது சம்பிரதாயமா? ஆமா, சம்பிரதாயமா இருக்கிறதுனால தானே ஏன் அம்மா லுங்கி எல்லாம் எடுத்து வச்சிருக்கியாவ? ஐயோ, லுங்கி கட்டியது சம்பிரதாயம் இல்லப்பா. இல்ல இது சம்பிரதாயம் தான், எனக்கு தெரியும். புதுசா இங்க வந்திருக்கிறதுனால எனக்கு தெரியாதுன்னு எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்காதுங்க. எனக்கு ஓரளவு உங்க பழக்க வழக்கம் எல்லாம் தெரியும். தம்பி, இது சம்பிரதாயம் இல்ல. இல்ல, சம்பிரதாயங்கிறதுனால தானே அவிய எடுத்து வச்சாவ. ஐயோ, அந்த காலத்துல எல்லாம் லுங்கி எடுத்து வச்சிருப்பாவ. கல்யாணத்துக்கு பிறகு எப்படியோ மாப்பிள்ளையும் பொண்ணு பிறந்த வீட்டுக்கு வருவாவ. விருந்துக்குன்னு வர மாப்பிள்ள மாத்து துணி இல்லனா குடுக்கறதுக்கு லுங்கி இருக்கணும், அதனால லுங்கி எடுத்து வச்சிருப்பாவ. அப்ப எல்லாம் நிறைய பேர் லுங்கி தான் கட்டுவாவ. இப்ப எல்லாம் யாருப்பா? இப்ப உள்ள பசங்க எல்லாம் லுங்கி கட்டினா அதிசயம். ஒரு வேளை நீங்க மாத்ததுக்கு வேற துணி எடுத்துக்கிட்டு வராம இருந்தா லுங்கி தரலாம் இல்ல. அவிய பழைய பழக்கத்துல எடுத்து வச்சிருப்பாவ. இது சம்பிரதாயம் எல்லாம் இல்லப்பா, சும்மா உங்களுக்காண்டி எடுத்து வச்சிருப்பாவ. ஆனா நிஜமா இது சம்பிரதாயம் இல்லையா? என்னப்பா, எங்களுக்கு தெரியாதா எது சம்பிரதாயம் சொல்லிட்டு? உங்களுக்கு கல்யாணம் ஆகி 1 மாசத்துக்கு மேல ஆகுது, இனிமே என்ன சம்பிரதாயம்? மொபைல சத்தடி நீ இன்னைக்கு. எனக்கிட்டயும் ஒத்துலாலங்கடி வேலையை காட்டினியா? என்னப்பா, ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்ல சித்தப்பா. ஓ, சித்தப்பா வந்துட்டேன். அது அவிய லுங்கி எடுத்து கொடுத்தாவலாம், நான் இது சம்பிரதாயம் நினைச்சிட்டேன். எனக்கு உள்ள சின்னதா ஒரு வேலை இருக்கு, நான் போய் முடிச்சுக்கிட்டு வந்துடுறேன். அர்ஜுன் தம்பி, எங்க போறியா? அது அவருக்கு என்ன கல்யாணம் ஆகி 10-15 வருஷமா ஆச்சு. புதுசா கல்யாணம் ஆயிருக்கு, வீட்டுல வேலை நிறைய இருக்கலாம். நீங்க போங்க தம்பி. என்னடா உளர்ற? அர்ஜுன் தம்பி, நமக்கு ராத்திரி பகல் எல்லாமே ஒண்ணுதான். டேய், காலங்காத்தால பெருசுங்களுக்கு கூட கதை உடைய நேரத்துல உங்க வேலையை நீங்க போய் ஆரம்பிங்க. அவன் ஏதோ கேன மாதிரி உளறியான், நீங்க ஒண்ணும் தப்பா எடுத்துக்கிடாதுங்க. ஐயோ சித்தப்பா, என் ஃபீலிங்ஸ கரெக்டா புரிஞ்சுக்கிட்டாரு. தேங்க்ஸ் சித்தப்பா. கேன பயலை, என்ன வயசான நம்ம கூட எல்லாம் பேசி அவர் என்ன செய்ய போறாரு? அவர் போய் அவர் வேலையை பார்க்கட்டும். தியா, தியா, உன் வீட்டுக்காரர் தான் கூப்பியாரு, என்னன்னு கேட்டுட்டு வா. அவர் டவல் காணாட்டாலும் சோப்பு காணாட்டாலும் கத்துவாரு. கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அவரே எடுத்துப்பாரு. இங்கதான் நிக்கிறியா? கொஞ்சம் ரூம் வரைக்கும் வாயாம். என்ன அர்ஜுன் தம்பி, அடுத்த கரைக்கே வந்துட்டியா போல? இல்ல, ஒரு சின்ன வேலை, டவல காணலையா, அதான் டவல் எங்க வச்சிருக்கேன்னு கேட்கறதுக்காண்டி வந்தேன். சின்ன பண்ணி கேட்டியா? டவல காணலையா? கேட்டுக்கிட்டு தானே இருக்கேன். டவல காணலன்னு தானே சொன்னோம். தியா, கொஞ்சம் ரூம் வரைக்கும் வரியா? இல்ல அர்ஜுன், இந்த கிச்சன்ல நிறைய வேலை இருக்கு, நாங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், நீங்க போங்க. அதான் சொல்றேன் இல்லம்மா, டவல தியாடி எடுத்து தந்துட்டு அது பிறகு வந்து நில்லு. தியா, அதான் அர்ஜுன் தம்பி டவல காணலன்னு சொல்லிட்டு கேட்க வந்திருக்காரே. விளையாடுறீங்களா? விளையாடி பாக்கலான்னு கூப்பிடுறேன். வரியா? நான் இப்ப வரல. இப்ப வரியா? சின்ன பண்ணி, யாரையாவது கிள்ன மாதிரி உனக்கு இருந்தது. அர்ஜுன், வாண்ணா வா. தியா, அதான் கூப்பிடாருல, டவல போய் எடுத்து கொடுத்துட்டு வாமா. சரி அத்தா. நீ வா, முதல்ல உனக்கு வச்சிருக்க வியாட்டு. சின்ன பண்ணி கண்டியா? எக்க, நானும் பாத்துக்கிட்டு தான் இருந்தேன். ஆனா ஒண்ணு, 2 பேரும் புரிஞ்சுக்கிட மாட்டாவ, 2 பேரும் அடிச்சுக்கிட்டு மல்லு கட்டிட்டு நிப்பாவ. இவ 2 பேரும் ஒண்ணு சேர்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டம் நினைச்சுக்கிட்டு இருந்தான். ஆனா கண்டியா, தியா அம்மா கண்டியா முந்தையே தெரிஞ்ச அந்த ஜெசிகாவை வீட்டு பக்கமே இனிமே வரப்படாதுன்னு சொல்லியிருக்காரு. இப்ப என்னடான்னா தோல்லையே டவல போட்டுக்கிட்டு டவல காணையில டவல எடுத்துக்கூட சொல்லிட்டு கேட்க வந்திருக்காரு. இத பாக்கத்துல சந்தோஷமா இருக்கு. இனிமே தியாவை பத்தி நீங்க கவலையே பட வேண்டாம். நம்ம தியாவா அர்ஜுன் தம்பி உங்களை விட நல்லாவே பாத்துக்கிடாம். எனக்கு அது போதும் மாவி, 2 பேரும் சந்தோஷமா இருந்தா போதும். உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காமதா? அங்க அம்மா அத்தைங்க எல்லாரும் இருக்காவ. டவல தோல்லையே போட்டுக்கிட்டு டவல காணையிலன்னு சொல்லிக்கிட்டு அங்க கத்திட்டு நிக்கிறியா? என்னை அம்மா அத்தைங்க எல்லாம் என்ன நினைப்பாவ? என்ன நினைப்பாவ? என்னென்னமோ நினைப்பாவ அர்ஜுன். தேவையில்லாம வேலை பார்த்து அதுவும் டவல தோல்லையே போட்டுக்கிட்டு வந்து கேக்குறியா? அம்மா என்ன நினைப்பாவ? சரி, என்னை ரூம்க்கு வர வைக்கிறதுக்கு தான் டவல காணலன்னு கூப்பிட்டே. சரி, வேற எதையாவது காணலன்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருக்கலாம்ல. டவல தோல்லையே போட்டுக்கிட்டு காணலன்னு அசிங்கமா போச்சு. என்ன அசிங்கம்? எல்லாரும் நீ என்ன நினைச்சிருப்பாவ? என்ன நினைச்சிருப்பாவ? அவ புருஷன் அவளை கூப்பிடுறான், இதுக்கு மேல நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு? எல்லாருக்கும் முன்னாடி டவல போட்டுக்கிட்டு வந்துட்டு டவல காணலன்னு சொல்லுதியா? எதுக்கு முத என்ன கிள்னியா? கொஞ்சம் ஓவரா தான் சவுண்ட் குடுக்கறமோ? எதுக்கு கிள்னியான்னு கேட்டேன். இதனால என்ன ஒரு மாதிரி பாக்காரு. அர்ஜுன், என்ன கேட்ட? எப்பவ கத்துவாரு, இன்னைக்கு இவ்வளவு அமைதியா பேசியாரு. என்ன கேட்டேன்னு கேட்டேன். எதுக்கு கிள்னியான்னு கேட்டேன். கிள்ளன போல இருந்தது, கிள்னை. ஏன் பிடிக்கலையா? நான் அம்மா கூப்பிடியாவ, நான் போறேன். இரு, நான் எதுக்கு கூப்பிட்டேன்னு சொல்லிட்டு என்னமோ உன்கிட்ட சொல்லவே இல்லையே, அதுக்குள்ள நீ போனா என்ன அர்த்தம்? அதான் கேட்டேன், எதுக்கு கூப்பிட்டியான்னு. டவல் தோல்ல போட்டிருந்ததே மறந்துட்டியான்னு நினைக்கேன்.
டவல் கிடைச்சிட்டுலாம் உங்க தோல்ல போட்டிருந்த டவலை கண்டுபிடிச்சு கொடுத்துட்டேன். கண்டுபிடிச்சு கொடுத்துட்டேலாம், இனிமே கிளம்பியேன். இல்லையேம்மா, நான் டவலை கண்டுபிடிச்சு கொடுக்கறதுக்காண்டி எல்லாம் கூப்பிடலையே. பிறகு இந்த ஆள் என்ன ஒரு மார்க்கமா பாக்காரு. சமாளிப்போம். அர்ஜுன், உங்க வீட்டு ஞாபகம் வந்துட்டோம். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதுங்க, சாப்பிட்டுட்டு நான் வீட்டை கூட்டிட்டு போலாம். சாராவெல்லாம் நீங்க மிஸ் பண்ணுவியெல்லாம். அம்மாவை பார்த்தாலாம் கவலைப்படாதுங்க. அம்மா கிட்ட பேசி உங்களை கூட்டிட்டு போற வேலை என்னோடது. இப்ப கிச்சன்ல வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். எங்கடி ஓடுற மொபைல? அர்ஜுன், தாங்கள தின்ன கதின்ன தா தின்ன கதின்ன தாங்கள தின்ன கதின்ன என்ன என்ன எனக்கு கிச்சன்ல வேலை இருக்குன்னு சொல்லியெல்லாம் முத விடுங்க. முடியாது, பாதி கத்து கொடுத்தேன், மிச்சத்தையும் கத்து கொடுத்துட்டு போ. மிச்சத்தையுமா? ம், ஒரு ஆளுக்கு ஒண்ணு கத்து கொடுத்தா முழுசா கத்து கொடுக்கணும். முழுசா கத்து கொடுத்துட்டு அதுக்கு பிறகு இங்க இருந்து நீ கிளம்பு. இந்த ஆளுக்கு வாய்ஸ் மாடுலேஷனே சரியில்லை. ம், ஆரம்பிக்கலாமா? தப்பு. என்ன தப்பு? நீங்க நார்மலா இப்படியே பேசுவியா? நான் பொண்ணுங்க கூடால இருக்கும்போது இப்படித்தான் பேசுவேன். அர்ஜுன், உங்களுக்கு காலமா நல்லா சாப்பிடணும் கண்டியலாம், சமைக்கணும்ல. அதெல்லாம் அவைய பார்த்து பாவேன். நீ உன் வேலையை பார்த்துக்கிட்டு போ. என் வேலையும் அங்கதானே. இல்ல உன் வேலை அங்க இல்ல, இப்போ உன் வேலை இங்க. என்ன விட்டுக்கு அர்ஜுன், கை வலிக்குது. ட்ரை பண்ணாத. பிடி என் கண்ட்ரோல்ல இருக்கும்போது நீ எதுக்கு கொலையிற? உன்னால தட்டி விட்டுட்டு போக முடியுமா? என்ன ஒரு வேலை சொல்லி கொடுத்தா அதை முழுசா சொல்லி கொடுக்கணும். பாதி கத்து கொடுத்து பாதி கத்து கொடுக்காம இருந்தா? புரியல. கட்டி விடுறதுக்கு சொல்லி கொடுத்தேன். கட்டி விடுறதுக்கு? சாரி, சின்ன கரெக்ஷன். சொல்லி கொடுக்கல, கத்து கொடுக்கல. நீயா உன் கையால கட்டி விட்ட. கட்டுறதுக்கு மட்டும் தானே சொல்லி கொடுத்துருக்கேன். அர்ஜுன், இப்ப மட்டும் விடலனா நான் கத்துவேன். ம், என்ன ட்ரை பண்ணு. ஏதோ கத்துறதா சொன்னியே. என்ன உங்களுக்கு இப்ப? இப்ப நமக்கு கல்யாணம் ஆயிட்டு நிறைய சம்பிரதாயம் இருக்கு. எல்லா சம்பிரதாயத்தையும் ஒன்னொன்னா முடிக்கணும் கண்டியா. ஒரு சம்பிரதாயத்தையும் பெண்டிங் வைக்கப்படாது. சம்பிரதாயத்தை பெண்டிங்கா? எனக்கெல்லாம் எந்த சம்பிரதாயமும் தெரியாது. எல்லாருக்கும் எல்லாம் தெரியணும்லாம் ஒன்னும் அவசியம் இல்ல. நேத்து எனக்கு லுங்கி கட்டுறதுக்கு தெரியாது, நீ எனக்கு கட்டி விட்டு அந்த சம்பிரதாயத்தை முடிச்சு விட்ட. மத்த சம்பிரதாயம் எல்லாம் உனக்கு தெரியலனாலும் எனக்கு தெரிஞ்சா போதும். நன்றி கடன் ஒண்ணு இருக்கலாம். நேத்து நீ எனக்கு பண்ண உதவி, இன்னைக்கு நான் உனக்கு பண்றேன் உதவி. உதவிங்கிறாரு, சம்பிரதாயங்கிறாரு, ஒன்றும் புரியல. ஏன்னா ரெடியா? இப்ப ரெடின்னு சொல்லணுமா? என்ன மீனிங்ல கேட்காருன்னே புரியல. நீ ரெடின்னு மட்டும் சொல்லு, அது பிறகு நான் பாத்துக்கலாம். இல்லத்தியா, இதுக்குள்ள என்னென்னமோ இருக்கு. ஓய் குண்டச்சி, விடுங்க அர்ஜுன், எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லியலாம். கரைகள் அண்டாத காற்றும் தீண்டாத மனதுக்குள் எப்போது நுழைந்திட்டாய். உடலும் அல்லாத உருவம் கொள்ளாத கடவுளை போல் வந்து கலந்திட்டாய். உனையின்றி வேறொரு நினைவில்லை. இனி இந்த ஊனுயிர் எனதில்லை. தடையில்லை சாவிலுமே உன்னோடு வர. நீங்க தேவையில்லாத வேலை பாக்குதியா? விடுங்க. உனக்கு தெரிஞ்சதை நீ எனக்கு கத்து கொடுத்த மாதிரி எனக்கு தெரிஞ்சதை நான் உனக்கு கத்து கொடுக்க வேண்டாமா? உங்க வீட்டு சம்பிரதாயத்தை நீ ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன், என் வீட்டு சம்பிரதாயத்தை நான் ஃபாலோ பண்ண வேண்டாமா? புரியல. உங்க வீட்டு சம்பிரதாயம் லுங்கி கட்டுறது, எங்க வீட்டு சம்பிரதாயம் கல்யாணம் முடிஞ்ச உடனே ஃபர்ஸ்ட் நைட் நடக்கணும். நான் நல்ல புருஷனா சமத்து பையனா உன் வீட்டு சம்பிரதாயத்துக்கு எல்லாம் தலையாட்டினேலாம், அதே மாதிரி நீ நடந்துக்கணும்ல. பிளானிங் பண்றாரா இல்லனா இப்ப மாதிரி கடுப்பேத்தத்துக்கு பண்றாரா? கடுப்பேத்தத்துக்குன்னா பயப்படறதுக்கு தேவையில்ல. ம், என்ன பண்ண போறீங்க? தெளிவா தானடி சொன்னேன். இது வரைக்கும் நடக்காதது இன்னைக்கு நடக்க போகுது. இல்ல, இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். எனக்கு இதுக்கு சம்மதம் இல்ல. உன் சம்மதம் எவனுக்கு வேணும்? நான் நினைச்சா போதும். இல்ல அர்ஜுன், எனக்குலாம் இதுல விருப்பம் இல்ல. என்ன குண்டச்சி, எப்படியும் என்னைக்காவது ஒரு நாள் நடக்கதான் போகுது. அது இன்னைக்கே நடக்குது. இது வேற உன் அம்மா நீ எல்லாரும் பிறந்து வளர்ந்த வீடு. இங்க வச்சே நமக்கு முதல் இரவு நடந்ததுன்னா பெரியவங்க பிளஸிங்ஸ் எல்லாம் கிடைக்கும்ல. ஒண்ணும் கிடைக்க வேண்டாம், விடுங்க அர்ஜுன். என்ன நீங்க நினைச்சதெல்லாம் இங்க நடக்க நினைக்கிறீங்களா? உங்க வீட்ல வச்சு என்னமோ நல்லவர மாதிரி இருந்தியா? இங்க எங்க அம்மா தானே, யாரும் கேட்க மாட்டாவ. கேட்கறதுக்கு யாரும் இல்ல. நானும் நீங்க நினைக்கிறதுக்கெல்லாம் ஒத்துப்பேன்னு நினைச்சு அட்வான்டேஜ் எடுக்கிறீங்களா? நீ ஒத்துக்கிட்டா என்ன, ஒத்துக்கலன்னா எனக்கு என்ன? எனக்கு சம்பிரதாயம் தான் முக்கியம். சரிங்க அர்ஜுன். ஏய்,
என்ன தேடியாரு? திடீர்னு இந்த ஆளுக்கு என்னாச்சு இப்ப? காலம நல்லா தானே எந்திரிச்சாரு. என்ன? அர்ஜுன்! வாடி. அர்ஜுன்! உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கேன்? யாருக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு இப்ப தெளிய வைக்கிறேன். ஏன் உங்களுக்கு? ஒன்னும் இல்லையே. அப்போ நமக்கு நடக்க போற முதல் இரவு ஃபர்ஸ்ட் நைட்னு சொல்லிட்டு இருந்தேன் பாத்தியா, இது காலமேங்கிறதே எனக்கு மறந்து போச்சு. சோ இப்ப நடக்க போற சாந்தி முகூர்த்தத்துக்கு உனக்கு சம்மதம் இல்ல? இல்ல. அப்படி ஒண்ணு நடந்ததுன்னா நான் இறந்து போயிடுவேன். சந்தோஷம். அப்போ உனக்கு விருப்பம் இல்ல? அப்போ இல்ல, எப்பவே எனக்கு விருப்பம் இல்ல. அப்பனா உன்னால எங்க வீட்டு சம்பிரதாயத்தை எல்லாம் மதிக்க முடியாது. சம்பிரதாயமா? ஏண்டி, லுங்கி கட்டுறது சம்பிரதாயம்னா இது அதை விட பெரிய சம்பிரதாயம். லுங்கிய விட இதுதான் முக்கியம். மாட்டிக்கிட்டேன் போலயே. என்ன பெத்தவனால என் அம்மா நிறைய கொடுமையை அனுபவிச்சிருக்காவ. அதனால உனக்கு விருப்பம் இல்லைன்னா இது தப்புதான். ஆமா, நீங்க தான் நல்ல அம்மாவோட பையன் இல்ல. எனக்கு உங்களை பத்தி தெரியும் அர்ஜுன், நல்லாவே தெரியும். நீங்க உங்க அம்மாவை எவ்வளவு மதிக்கிறீங்க, மத்த பொண்ணுங்களை எல்லாம் எந்த அளவுக்கு மதிக்கிறியா, எல்லாமே எனக்கு தெரியும். ஆமா, நான் ஆம்பளையா இருந்தாலும் உன் வீட்டு சம்பிரதாயத்தை எல்லாம் நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனா எங்க வீட்டு சம்பிரதாயத்தை எல்லாம் ஒன்னால ஃபாலோ பண்ண முடியல. இதுக்கு வேற ஏதாவது ஆப்ஷன் இருக்கான்னு நீ நினைக்கிய? இருக்கு. சிம்பிள். எப்படி ஒன்னால என் வீட்டு சம்பிரதாயத்தை எல்லாம் ஃபாலோ பண்ண முடியலையோ, சேம் என்னாலே உன் வீட்டு சம்பிரதாயத்தை எல்லாம் ஃபாலோ பண்ண முடியாது. நீங்க எந்த அளவு போய் தொலைஞ்சா எனக்கு என்ன? எனக்கிட்ட மட்டும் நீங்க அப்படி நடந்துக்கிடாம இருந்தா போதும். என்னடி, நான் சொல்றது சரிதானே? ஆமா, என்னால ஃபாலோ பண்ண முடியலன்னா நீங்களா ஃபாலோ பண்ணணும்னு இல்ல. அதுதான் இப்ப பண்ண போறேன். என்ன? என்னமா நான் எதுக்கு இந்த லுங்கிய கட்டிட்டு இருக்கணும்? அதலால் தாங்கள் கூற வருவது கரெக்ட். பட்டுன்னு பாயிண்ட புடிச்சிட்ட பாத்தியா? என்னங்க? என்னங்க? என்ன பண்ண போறியா? ஒன்னும் பண்ணல. என்னெல்லாம் யாரும் எதுவும் பண்ணவும் முடியாது. நான் கராத்தே எல்லாம் படிச்சிருக்கேன் தெரியுமா? ஆஹா, அப்படி அடிச்சலாம்? ஆமா, எனக்கிட்ட யாராவது வம்பு பண்ணா அது பிறகு அவிய வருத்தப்படுவாவ. அப்பனா ஆட்டத்தை நம்ம வீட்டுல போய் வச்சுக்கலாம். எனக்கு கராத்தே தெரிஞ்ச பொண்ணுங்க கூட சண்டை போடுறது ரொம்ப பிடிக்கும். இது வரைக்கும் ஒரு வாய்ப்பு அப்படி கிடைக்கல. நல்ல வியாழ அந்த கடவுளா பார்த்துதான் என் ஆசையை தீர்த்து வச்சிருக்காரு. பாத்தியா, என் ஆசை தெரிஞ்சுக்கிட்டே எனக்கு அப்படியே ஒரு பொண்டாட்டி அந்த கடவுள் கொடுத்திருக்காரு. ஆனா அதெல்லாம் நம்ம வீட்டுல போய் வச்சுக்கலாம். உனக்கு இது தேவையா? இங்க எனக்கு உன் வீட்டு சம்பிரதாயத்தை எல்லாம் ஃபாலோ பண்ணதுக்கு பிடிக்கல. சோ जिया चले जान चले निरंतले धुआ चले रात भर धुआ चले जानू ना आ सके रे. என்ன உன் வீட்டு சம்பிரதாயத்தை எனக்கு ஃபாலோ பண்ண பிடிக்கல. சோ அது அங்க போய் பண்ணுங்க. கட்டி விட்டது நீ தானே, அதனால எது நடந்தாலும் உன் முன்னாடி தான் நடக்கும். போயா? பைத்தியக்காரன் பைத்தியம் பிடிச்சிருக்கேன். ஓய் குண்டச்சி, இப்ப கண்ணை திறக்க போறியா இல்லையா? மாட்டேன். என்ன ஆனாலும் கண்ணை திறக்க மாட்டேன். என்ன அணக்கமே இல்ல. யாராவது வந்துட்டாவன்னு சொல்லிட்டு கட்ட கூட அவுத்துடாம போயிட்டாரோ. இந்த ஆளு நம்ம பெர்மிஷன் இல்லாம அப்படியெல்லாம் நடந்துக்கிட மாட்டார்தான். ஆனாலும் பக்குன்னு இருக்கே. கொடுமைக்காரன் ஹிட்லர். உனக்கெல்லாம் அந்த சேசிக்காராண்டா செட் ஆவா? என்னது? ஐயோ, இங்கதான் நிக்காரு போலயே. ஆச்சா? ஆச்சு. இல்ல, அதுக்குள்ள எப்படி ஆகும்? அணக்கமே இல்ல. இந்த ஆள் இருக்காரா இல்லையான்னு கூட தெரியல. அர்ஜுன், ஆச்சா? ஆமாண்டி, ஆச்சு. கண்ணை திறன். உங்களை நம்பியெல்லாம் நான் கண்ணை திறக்க மாட்டேன். ஆச்சுன்னு சொல்லிக்கிட்டே நான் நம்பிய மாதிரி ஏதாவது பண்ணுங்க. ஓ, நீ அப்படி வரியா? நமக்கு சம்பிரதாயமா முக்கியம், நீ நம்பியதான் முக்கியம். கையெடுங்க. நம்புற மாதிரி ஏதாவது பண்ணு நீ தானே சொன்ன. அதான் ஆச்சுலாம். அவுத்து விடுங்க. அது எப்படி குடைச்சு முடியும்? கிட்டத்தட்ட 24 மணி நேரம். உன் வீட்டு சம்பிரதாயத்தை எல்லாம் நான் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சு 24 மணி நேரத்துக்கிட்ட ஆகுதுலாம். அதே மாதிரி 24 மணி நேரம் இப்படியேதான் நிக்கணும் நீ. கையெடுங்க அர்ஜுன். நான் கூட நேத்துக்கு உன் வீட்டு சம்பிரதாயத்தை எல்லாம் நான் ஃபாலோ பண்ணேன்னு சொல்லிட்டு நீ நல்ல பொண்ணா ஃபாலோ பண்ணுவேன்னு நினைச்சேன். ஆனா நீ நல்ல பொண்ணு இல்லைன்னு நான் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த ஆள் என்னமோ சரியா சம்பவம் பண்ணதுக்காண்டி தான் வந்திருக்காரு. இல்லன்னா தேவையில்லாம இப்படி கெட்டி போடுவாரா? கெட்டுதான். நேற்று கட்டி விட்டா நீ உனக்கு தெரிஞ்ச மாதிரி எனக்கு கட்டி விட்ட. இப்ப நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி உனக்கு கட்டி விட்டுருக்கேன். கட்டு சரியா போச்சா? நாளை பின்ன என்கிட்ட வந்து நீ கேட்கப்படாதுல, நான் உங்களுக்கு லுங்கி எல்லாம் கட்டி விட்டேன், எனக்காண்டி நீங்க என்ன கட்டினியா, எனக்காண்டி நீங்க ஒண்ணுமே கட்டலையேன்னு நீ சொல்லிடப்படாதுல, அதான் இந்த கட்டு. அதான் 2 தடவை கட்டினியலை. என் கழுத்துக்கு தூக்கு கயிறு. அது வேற டிபார்ட்மெண்ட், இது வேற டிபார்ட்மெண்ட். என்னமா கட்டு எப்படி இருக்கு? கை வலிக்குது, கொஞ்சம் மெதுவா லூசாவது கட்டி விட்டுருக்கலாம்ல. 24 மணி நேரம் நீ கட்டினது, நான் கட்டி 24 நிமிஷம் கூட ஆவேல, அதுக்குள்ள வலிக்குதுன்னா? இந்த ஆள் கிட்ட இந்த ட்ராக்ல போனா கட் அவுட் விடவே மாட்டாரு. எப்படியோ இந்த லுங்கி மேட்டர் சம்பிரதாயம் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காரு.
சம்பிரதாயம் நம்ப வச்சு லுங்கி கட்டி விட்டதுக்காண்டி தான் இப்போ கைய தூணு கூடால கட்டி விட்டுருக்காரு. குண்டச்சி கட்டி எப்படி இருக்க? இருடா உனக்கு வைக்கிறேன். அம்மாமா ஏய் என்னாச்சு? யார் நம்பிட்டாரு போல, கண்டினியூ பண்ணு. அம்மாமாவை கூப்பிடுங்களா. ரூமுக்கு போற கதவை தவிர எல்லாத்தையும் பூட்டி வச்சிருக்குதியா, யாருமே உள்ள வராத மாதிரி. இப்ப நான் மேல போய் சாந்திரமன் போல இருக்கேன். ஐயோ மயக்கமா வருது. மொவ்வளம் உன் நாடகத்தை பார்த்து நானே நம்பிட்டேன். ஐயோ அர்ஜுன், யாரையாவது கூப்பிடுங்களா, எனக்கு ரொம்ப மயக்கமா வருது. இப்பயே மேல போய் சாந்திரமன் போல இருக்கேன். ரொம்ப இழுக்குதோ? ஆமாங்க, மயக்கமா வருது. அப்ப கன்ஃபார்ம். என்ன கன்ஃபார்ம்? அதான் அன்னைக்கு ஜெசிகா கிட்ட சொல்லிட்டு இருந்தமே, பையன் கன்ஃபார்ம் ஆயிருக்கும். ஒரு குரங்கு பையில மயக்க வருதுன்னு சொல்லியே. நீ ஒண்ணு கவலைப்படாத, இந்த மாதிரி நேரத்துல இப்படிதான் மயக்கம் வரும். அர்ஜுன், நைட்டு ஃபுல்லா நான் சாப்பிடாம எனக்கு தலை சுத்தி மயக்க வருது. கட் அவுத்து விடுங்களா. நீ ஒண்ணு கவலைப்படாத, உனக்கு மயக்கமே வந்தாலும் ஒரு டாக்டர் உன் புருஷன் அவன் பக்கத்துல இருக்கேன். ஒருவேளை உனக்கு மயக்கம் வந்தா கூட மருத்துவ முத்தம் கொடுத்தாவது உன்னை நான் காப்பாத்திடுவேன். ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் ஒவ்வொரு சம்பிரதாயம் இருக்கும். அந்த சம்பிரதாயத்தை எப்ப நம்ம மதிக்காம நடந்துக்கிறோமோ அப்ப இந்த மாதிரி மயக்கம் எல்லாம் வரும். அதுக்கு நடக்க வேண்டியது இப்பவே நடந்துட்டுன்னு வச்சுக்கோ, மயக்கம் எல்லாம் சரியா போயிடும். இப்போ உனக்கு மயக்கம் சரியா போடுமா இல்லையா? ஓ ஆனந்த கண்ணீரா? எவ்வளவு வேணாலும் அடிச்சுக்கோங்க, எப்படி வேணாலும் திட்டிக்கோங்க. ஆனா எனக்கு இதெல்லாம் பிடிக்கல அர்ஜுன். உறவு உங்களுக்கு வேற என்ன பிடிக்கும்? என்னமோ என்னமோ கம்பளி பூச்சி இந்த மாதிரி இருக்கு. அப்படியா? கையெடுங்க அர்ஜுன். உங்களுக்கு கோவம் வரும்போது எவ்வளவு வேணாலும் கோவப்பட்டுக்கிடுங்க, எவ்வளவு வேணாலும் அடிங்க. நான் திருப்பி எதிர்த்து கேட்கவே மாட்டேன். ஆனா இதெல்லாம் வேண்டாம். பேசுடி, இப்ப பேசு. என் தம்பி இறந்துட்டான்னு உன் காதுல கேட்ட அடுத்த செகண்ட் உன் வாழ்க்கைய நல்லா இருக்கணும்னு நினைச்சேன். அவன் இறந்து போயிட்டாங்கிற கவலை உனக்கு கொஞ்சம் கூட இல்ல. அது போற ஊரை நம்ப வைக்கிறதுக்கு ஒரு டிராமா வேற. சொந்த வீட்லயே நாடகம். டிராமாக்காரி ஏடி துரோகி. அது எப்படி அந்த ஸ்பாட்லயே உனக்கு ஒரு கதை தோணுச்சு? எனக்கிட்ட நாடகம் ஆடிட்டு இருக்க கண்டியா, அதுக்குதான் உன்னை கரைச்சு கொட்டிட்டு இருக்கேன். ஆனா இவ்வளவு திட்டு வாங்கினதுக்கு அப்புறம் கூட திருந்தாம மறுபடியும் அதே தப்பதான் செஞ்சுட்டு இருக்க. அது எப்படி சம்பிரதாயமா? நிஜமான சம்பிரதாயத்தை எல்லாம் நான் கையில எடுத்தேன்னு வச்சுக்கா. மொவ்வள ஃப்ராட் வேலை பார்க்கறதுக்கு உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையாடி? நானும் ஃப்ராட் வேலை பார்க்கல. என் அம்மா உங்களுக்காண்டி ஹாஸ்பிட்டல் லுங்கி எடுத்து வச்சிருந்தாவ. எடுத்து கொண்டு வந்தா எப்படியே கட்ட மாட்டியான்னு எனக்கு தெரியும். அவே சந்தோஷப்படுவாங்களேன்னு சொல்லிட்டு தான் சம்பிரதாயம் சொல்லி கட்ட வச்சேன். வேற இதுல நாடகம் ஆடுறதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏடி அவங்க சந்தோஷப்படுவாவா? அதுக்காண்டி கட்டுக்கன்னு சொன்னா நானே கட்டி இருப்பேனே. அது சரி, உனக்கு உண்மையை பேசி பழக்கம் இருந்ததுன்னா நீ உண்மையை பேசுவ. வாயில இருந்து வரது ஃபுல்லா பொய்ய பித்தலாட்டமா. ஐ லவ் யூங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமாடி உனக்கு? எவ்வளவு ஃபாஸ்டா சொன்னா ஐ லவ் யூ அர்ஜுன் கட்டுங்க தாலியா அப்படின்னு. சொத்துக்காண்டிய பணத்துக்காண்டிய நடிக்கதே உன் வேலையா போச்சு. வார்த்தையெல்லாம் ஐ லவ் யூன்னு சொல்லிடலாம், வார்த்தையெல்லாம் கண்ணத்தை தொட்டதுக்கே. அது எப்படி கம்பளி பூச்சி உந்த மாதிரி இருந்தா பறவை எப்படி இருக்கான்? பிடிக்காத வேணா அப்படிதான் இருக்கான். ஒரு காசு பணத்துக்காண்டி அந்த வார்த்தையை பயன்படுத்துற பாத்தியா? இப்பயாவது புரிஞ்சுக்காதியா? காசு பணம் சொத்துக்காண்டி அந்த வார்த்தையை சொல்லி தாலியை கட்ட வச்சேன். ஆனா நான் என் உரிமையை கையில எடுத்தேன்னா உனக்கு எப்படி இருந்ததுன்னு சொன்னல. மனசுல காதல் இல்லைன்னா எல்லாமே அருவருப்பா தான் இருக்கும். இங்க பாரு, ஏற்கனவே என் தம்பி விஷயத்துல நான் உன் மேல கொலை வரியில இருக்கேன். இதுல அதுக்காக இதுக்காக சொல்லிக்கிட்டல என்கிட்ட போய் சொல்லி நாடகம் நடிக்காத. இனிமையாவது இந்த ஃப்ராட் வேலை பண்ணியதை நிறுத்து. அப்படி இல்ல இப்பயாவது கட்ட அவுத்து விட்டேன். நெக்ஸ்ட் டைம் எனக்கு என்ன தோணுதோ அதான் பண்ணுவேன். பாவம் பரிதாபம் குடிக்காம இருந்தா தப்பு, இதை எதையும் ஃபாலோ பண்ண மாட்டேன் பாத்துக்கா. இல்ல மாமா, 1ஆம் தேதி மட்டும் தான் லீவு. அடுத்த நாளே போக வேண்டியதான். டேய் அப்பனா பவிக்க லீவ் இல்லையா? ஒரு நாள் மட்டும் தான் லீவா? ஆமாமா, பவிக்கும் ஒரு நாள் மட்டும் தான் லீவ் இருக்கும். அந்த ஒரு நாள் லீவு தரதே பெருசு. பவி மக்களே கிளம்பிட்டியா? ஆமாட்ட. அப்பா கிளம்புமா? எங்க? இன்னைக்கு என் ஃப்ரெண்டுக்கு என்கேஜ்மெண்ட். தியாக்கு ஃபோன் பண்ணி கேட்கணுமா? இல்ல எனக்கு தான் ஃப்ரெண்டு. தியாக்கு ரொம்ப க்ளோஸ் கிடையாது. தியானா கேட்டுக்கோங்க. பவி ரெடி ஆயிட்டியா? போமா. என் மாமா நீங்களா கொண்டு விட போறியா? ஆமா மாப்பிள்ள, அது எப்பவுமே அப்படிதான். வீட்டுல இருக்கச்சுல பஸ்ல எல்லாம் அனுப்பதுக்கு மனசே வராது. நான் தான் இருக்கேன், கொண்டு விட்டு வந்துருவேன். ஏ பவி, அத்தா உனக்கு என்ன கிஃப்ட் வாங்கி தந்தாரு? என்ன கிஃப்ட்? உனக்கிட்ட தான் கேட்டேன். அத்தா ஹிந்துங்கிறதுனால சரி கிறிஸ்மஸுக்கு உனக்கு எந்த கிஃப்ட் வாங்கி தந்திருக்க மாட்டாரு. ஆனா உங்களுக்கு கல்யாணம் ஆனதுக்கு பிறகு இது முதல் நியூ இயர் ஆச்சே. அப்பனா நியூ இயருக்கு கண்டிப்பா கிஃப்ட் வாங்கி கொடுத்திருப்பார் இல்லையா? அனமே இது எங்களுக்கு முதல் நியூ இயர் மட்டும் இல்ல, கடைசி நியூ இயரும் கூட இதுதான். பவி அத்தா, நான் ஒண்ணு கேட்டா அவ ஒண்ணு சொல்லுவா. ஏன் முதல் நியூ இயர் தானே, முதல் நியூ இயருக்கு கூட ஒண்ணு வாங்கி கொடுக்கலையா? அது மறந்துட்டேன் அனமி. பவி மக்களே, ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போறேன், கழுத்துல ஒண்ணும் போடாமலா போறேன். அத்தை நான் ஒரு செயின் போட்டிருப்பேன்ல, அதை அறந்துட்டேன். போடாம போனாலும் நல்லா தானே இருக்கும். உனக்கு வேற நகையே இல்லையா? வேற ஏதாவது ஒண்ணு எடுத்து போட வேண்டியதானே? எல்லாம் வீட்ல இருக்கு. கிறிஸ்மஸுக்கு சர்ச்சுக்கு போயிட்டு வந்ததும் எல்லாத்தையும் கழட்டி வீட்ல வச்சுட்டேன்.
சரி, அத்தைக்கு நகையெல்லாம் எடுக்கலாம். அத்தைக்கு நகை எல்லாமே உனக்கு தான். அதுல ஒன்னு எடுத்து போட்டுட்டு போவா. போடி வாய முட்டை. என்ன மக்களே, எனக்குள்ளத எடுத்து போடுன்னு சொல்லியலாம். வா, நான் எடுத்து தரேன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாத்த. இது கூட நல்லா தான் இருக்கு. சரி, கழுத்துல ஒண்ணு போடாம இப்படியே போனா நல்லாவா இருக்கு? இப்ப இது கூட நல்லா தான் இருக்கும். எது இப்படி கையில கழுத்துல எல்லாம் ஒண்ணும் போடாம போறதா? அம்மா, இப்ப இது கூட ஃபேஷன் தான். பவி, எனக்கிட்ட தான் நகையெல்லாம் இருக்கலாம். நீ உனக்கு பிடிச்ச மாதிரி எடுத்து போட்டுக்கிட்டு போ. அது அத்தை. என்னம்மா, நீ இது வரைக்கும் என் நகையெல்லாம் எடுத்து போட்டதே இல்ல. எல்லாம் உனக்கு தானே. எனக்கு இருக்கதே ஒரே ஒரு பையன். மா, அவ என்ன பாட்டியா? இல்லம்மா, நீங்க பாட்டி நான் ஒத்துக்கிட்டேன். அதுக்குன்னு சொல்லிட்டு அவளும் பாட்டியா? உங்க நகையெல்லாம் எப்படி இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். அந்த காலத்து நகையெல்லாம் இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு பிடிக்குமா? ஓ, அதனாலதான் என் நகையெல்லாம் எடுத்து கொடுத்தாலும் இவ போட மாட்டாளா? வெறும் கழுத்தோட போறது நல்லாவா இருக்கும்? ஏதாவது ஒண்ணு உனக்கு பிடிச்ச மாதிரி எடுத்து போடு. அம்மா, அதுக்கு அவ உன்ன போடாம போறது நல்லா தான் இருக்கும். உங்க டேஸ்ட் உங்களுக்கு. போறேன். இல்ல, அதெல்லாம் பின்ன இனிமே பவிக்கு தானே. என்ன 14 நாளையில எல்லாம் முடிய போகுது. என்ன? ஒண்ணும் இல்ல. பவி, அப்பனா அதுல இருக்க நகை ஒண்ணுமே உனக்கு பிடிக்காதாமா? ஐயா அத்தா, எனக்கு சிம்பிளா தான் பிடிக்கும். கல்யாணத்துக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பெருசா அம்மா அப்பா எடுத்து கொடுத்ததே நான் போட மாட்டேன். எனக்கு நகையெல்லாம் அப்படியே சும்மா தானமா இருக்கேன். ஒரு நாள் உனக்கு நேரம் கிடைக்கல, பழைய நகையெல்லாம் கொடுத்து மாத்தி உனக்கு பிடிச்ச மாதிரி புது மாடல்ல புது டிசைன்ல எடுத்துருவோம். அதெல்லாம் வேண்டாத்த. அப்பா, நான் உள்ள போய் போன் எடுத்துக்கிட்டு வந்துடுறேன். சரி மக்களே, அவசரமா ஓடியெல்லாம் வராத, பொறுமையாவே வா. அப்பா எனக்கு வீட்டுல தானே, பொறுமையாவே கொண்டு விட்டுறியேன். சரிப்பா. காதல் வந்தால் சொல்லி அனுப்பு. இல்லதா, அவ போயிட்டா. அவ போன பாதையே பாத்துக்கிட்டு இருந்தியலா, அதான் பாட்டு பாடினேன். காலேஜ் போனதுல இருந்து உனக்கு கொஞ்சம் வாய் கூடி போச்சு. அந்த செமஸ்டர் முடியட்டு, ரிசல்ட்ட பாத்துட்டு அது பிறகு உனக்கு கவனிச்சுக்கிட்டேன். பள்ளி படிச்சுக்கிட்டு இருக்கச்சுலதான் ரிப்போர்ட் கார்டு வரட்டுன்னு சொல்லிட்டு மிரட்டுவாவ. காலேஜுக்கு போனதுக்கு பிறகு செமஸ்டரா? பவி. என்ன கார்த்திக்? என்ன என்னது இது? துணி சூப்பரா இருக்கு. தேங்க்ஸ். அப்பா எடுத்து கொடுத்தாதான். இது என்னது கார்த்திக்? வாங்கி ஓபன் பண்ணி பார்த்தா தானே தெரியும் என்னன்னு. என்னது ஜுவல் பாக்ஸ் மாதிரி இருக்கு? என்ன கார்த்திக் இது? பார்த்தா என்ன மாதிரி தெரியுது? ஜுவல் எடுத்திருக்கீங்க. பிடிச்சிருக்கா? நல்லா இருக்கு கார்த்திக். யாருக்காண்டி வாங்குனியா? ஓ, அத்தைக்காண்டி வாங்குனியலா? அத்தைக்கு இருக்க டிசைன் எல்லாமே பழைய டிசைன் தான். இத கொடுத்தாலும் பிடிக்கல அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா வற்புறுத்தி கொடுத்துருங்க. உனக்கு பிடிச்சிருக்கா? புது டிசைன்ல சூப்பரா இருக்கு கார்த்திக். இது அம்மாக்காண்டி வாங்குனது இல்ல. பிறகு அத்தைக்கு பிறகு உங்களுக்கு அனமிய ரொம்ப பிடிக்கும். அனமிக்காண்டி வாங்குனியலோ? உங்க அத்தைக்கு வாங்கல, அனமிக்க வாங்கல, உனக்கு தான் வாங்கியிருக்கேன். எனக்கா கார்த்திக்? எனக்கு எதுக்கு இது? ஏன் பிடிக்கலையா? இல்ல, இத பாக்கும்போது ரொம்ப காஸ்ட்லியா இருக்க மாதிரி தோணுது. காஸ்ட்லியா இருந்தா என்ன? அப்பனா நான் எதனா வாங்கி கொடுத்தா உனக்கு பிடிக்காது. அப்படி இல்ல கார்த்திக், நீங்க சிம்பிளா அனமிக்கு வாங்கி கொடுப்பியலாம். 100 ரூபாய் சாக்லேட், அது பிறகு சுடி டாப்ஸ், இதெல்லாம் கூட ரொம்ப பிடிக்கும், சந்தோஷமா இருக்கும். ஆனா இது ரொம்ப காஸ்ட்லியா இருக்கலாம். எனக்காண்டி எதுக்கு இவ்ளோ காஸ்ட்லியா? பிடிக்கும், அனமிக்கு வாங்கி குடிக்க மாதிரின்னு சொல்றான். ஒருவேளை அனமிக்கு நம்ம வாங்கி கொடுக்கும் போது அவளுக்கும் வாங்கி கொடுக்கறதுக்கு எங்க இருப்பாளோ? நம்மளதான் பிடிக்காதே. அவ அப்பா அனமிக்கு ஏதாவது வாங்கி கொடுத்தாவள்னா அதுக்கு ஆசைப்பட்டாள்னா அது வேற. நம்ம அனமிக்கு வாங்கி கொடுக்கும் போதெல்லாம் எதுக்கு இவ எங்க இருப்பா? ஆனா கரெக்டா அனமிக்கு வாங்கி கொடுக்குற மாதிரின்னு சொல்றான். 2 பேரும் சேர்ந்து தானே டிவோர்ஸுக்கு சம்மதிச்சோம். கார்த்திக், பவி, இது கிறிஸ்துமஸ்க்கு முந்தைய வாங்கினதான். உனக்கிட்ட கொடுத்தா நீ வாங்கிப்பியான்னு எனக்கு தெரியல, அதான் அப்படியே வச்சிருந்தேன். இத போட்டுட்டு போனேன்னா நல்லா இருக்குன்னு தோணுது, அதான் இன்னைக்கே கொடுத்துட்டேன். ஆனா இவ்ளோ காஸ்ட்லியா நீங்க எதுக்கு எனக்கு வாங்கி கொடுக்கணும் கார்த்திக்? என்னமோ 14 நாளையில. பவி போத நிப்பாட்டு. அதெல்லாம் நடக்கும்போது பாக்கலாம். இப்ப அதை பத்தி பேசுற மைண்ட்ல எல்லாம் நான் இல்ல. கொஸ்டின் கேட்காம நான் வாங்கி தரது உனக்கு பிடிச்சிருந்துன்னா போட்டுக்கான். பிடிச்சிருக்கா? அப்ப இதே போட்டுட்டு போலாம்ல. ஒருவேளை இவ மனசுக்குள்ள நமக்குன்னு இடம் இருக்குமோ? அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே. பவி கண்ணுல அப்படியெல்லாம் நான் என்னைக்குமே பார்த்தது இல்லையே. பவி கூட நானே போட்டு விடுறேன். இல்ல கார்த்திக், உங்களுக்கு எதுக்கு சிரமம்? அனமி போட்டு விடட்டும். இத உன் கழுத்துல போட்டு விடுறதுல என்ன சிரமம் இருக்க போகுது? கூட விண்மீனாய் தொலைந்த மகள் வெண்ணிலவாய் வந்தாளா, தேடியவன் கைகளிலே தேவதையாய் விழுந்தாளா, பிரிவுக்கும் சேர்ந்தே இனிமேல் வாழ்வோம் வாழ்வோம் என்றாளா. போட்டுட்டீங்களா? நல்லா இருக்கான்னு கண்ணாடியில பாரு. இல்ல, நல்லா இருக்கான்னு நீங்களே சொல்லுங்க. நீங்க சொன்னீங்கன்னா நல்லா தான் இருக்கும். எனக்கு பிடிச்சிருக்கு. அப்பனா எனக்கும் பிடிச்சிருக்கு. புரியல. இல்ல, வாங்கும் போதே எனக்கு நல்லா இருக்குமா இல்லையான்னு நினைச்சு பாத்துக்கிட்டு தானே வாங்கிருப்பியா?
நல்லா தான் இருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நல்லா தான் இருக்கும். ம் போமா. எங்க? இல்ல மாமாக்கு எதுக்கு சிரமம், நானே கொண்டு விட்டியே, நானும் வீட்ல தானே இருக்கேன். அவர் வயசானவர், ஒரு நாள் லீவு கிடைக்கும், அன்னைக்கு கொஞ்சம் தூங்கி ரெஸ்ட் எடுக்கட்டும். நான் கொண்டு விடுறதுல உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே. ம்ஹும். அப்ப வா போலாம். ம். சொந்தங்கள் அனைவருக்கும் ஹாப்பி நியூ இயர். வரக்கூடிய புது வருஷம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அமைய எங்களோட வாழ்த்துக்கள். சோ நாளைக்கு நியூ இயர். புது வருஷங்கிறது நமக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும் கிடையாது, நம்ம ஒய்ஃப் குழந்தைங்களுக்கு கூட நாளைக்கு புது வருஷம் தான். சோ குடிச்சிட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட என்ஜாய் பண்றது மட்டும் தான் புது வருஷம் நினைக்காம ஃபேமிலி கூட புது வருஷத்தை என்ஜாய் பண்ணுங்க. அதுதான் அர்த்தமா இருக்கும். ஏன்னா இப்பவா நிறைய வீட்ல இதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்கு. நல்ல நாள் வந்தாலே குடிச்சிட்டு வீட்ல போய் வீட்ல இருக்கிறவங்கள கஷ்டப்படுத்துறது. அது எதுவும் இல்லாம குடிக்காம இந்த வருஷம் ஃபேமிலி கூட என்ஜாய் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் முக்கியம் தான், அதை விட ஃபேமிலி ரொம்ப முக்கியம். வருஷம் இப்பதான் ஆரம்பிச்ச மாதிரி இருக்கலாம், அதுக்குள்ள வருஷம் முடிஞ்சிருச்சு. 2025ல நிறைய ரெசல்யூஷன் எடுத்திருப்போம். நானும் தான். எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுமான்னு கேட்டா தெரியாதுதான். ஆனா ஒரு விஷயம் நடந்திருக்கு. அது என்னன்னா சந்தோஷமான விஷயம், எனக்கு சந்தோஷமான விஷயம். 2023 February 19 நம்ம சேனல் ஆரம்பிச்சோம். சேனல் ஆரம்பிச்ச டைம்ல இருந்து ஒவ்வொரு மந்த் நான் ஒரு விஷயம் நினைப்பேன், இந்த மந்த் ஒரு நாள் கூட லீவ் போடாம டெய்லி வீடியோ போட்டுறேனா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த 3 வருஷத்துல ஒரு தடவை கூட அதை நான் பண்ணதே இல்ல. ஏன்னா ஏதாவது ஒரு வேலை வரும், உடம்பு சரியில்லாம போகும். சோ கண்டினியூஸா ஒரு 30-31 டேஸ் வீடியோ போட முடியாது. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சாதிச்சு காட்டியிருக்கோம். இது 31வது வீடியோ. டிசம்பர் மாசம் நம்ம 31 வீடியோ போட்டிருக்கோம். ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். 3 வருஷமா ஒவ்வொரு மாசம் ஆரம்பிக்கும் போது நினைப்பேன், இந்த மந்த் எப்படியாவது டெய்லி வீடியோ போட்டானா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா முடியாமலே போகும். ஒரு வழியா சாதிச்சுட்டேன். டிசம்பர் 20லயே டயர்ட் ஆயிட்டேன், நாளைக்கு லீவ் விட்டுறலாம் அப்படின்னு. இருந்தாலும் கண்ணை மூடிட்டு வீடியோ எடுத்துட்டோம். நாளைக்கு நம்ம சேனலுக்கு லீவு, நாளைக்கு வீடியோ வராது. போனோட தொல்லையே இல்லாம நாளைக்கு ஒரு நாள் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம எல்லாருக்கும் போன் யூஸ் பண்றது ரொம்ப பிடிக்கும். ஆனா நம்ம ஒர்க்கே போன்ல இருக்கும்போது போனே வெறுத்துருவோம். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல தான் இப்ப அட்மின் இருக்காங்க. சோ நாளைக்கு லீவு. அப்புறம் நம்ம கமெண்ட்ஸ்ல ரெகுலரா நிறைய பேர் கொஞ்சம் டவுட்ஸ் எல்லாம் கேட்டுட்டே இருக்காங்க, அதையும் கிளியர் பண்ணி விட்டுருவோம். வருண காட்டுங்க, ஐராவை காட்டுங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டே இருக்கீங்க. அவங்கள நம்ம காமிச்சோன்னு வச்சுக்கோங்க, சைட் பை சைடா அவங்க ஸ்டோரிய மூவ் ஆகுற மாதிரி இருக்கும். நம்ம சாம்க்கும் இசைக்கும் இதை தான் பண்ணிட்டு இருந்தோம், உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கும். அப்புறம் அவங்களோட ஸ்டோரி மூவ் பண்ற டைம்ல உங்களுக்கு போர் அடிச்சிருச்சு. எப்போ சேர்த்து வைப்பீங்க, எப்போ சேர்த்து வைப்பீங்க, எவ்வளவு நாள் தான் இழுப்பீங்க. அந்த தப்ப இந்த ஸ்டோரியில பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான் நம்ம பிளான் பண்ணி வருண கனடாக்கு அனுப்பியிருக்கோம். கண்டிப்பா வருணுக்கு ஸ்டோரி ஆரம்பிக்கிறது வரைக்கும் வருணை ஐராவையும் காமிக்க மாட்டேன். அந்த ஸ்டோரி ஆரம்பிக்கும் போது அவங்களை காமிச்சாதான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கும், எண்ட் வரைக்கும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கும். இன்னைக்கு 52வது எபிசோடு. காதல் சுகமானது நவம்பர் 6 அன்னைக்கு நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். 2 மந்த் கூட நம்ம கம்ப்ளீட் ஆகல, அதுக்குள்ள 52 எபிசோட்ஸ் நம்ம முடிச்சிட்டோம். ஒரு ஸ்டோரியை எப்படியும் 1 இயராவது இழுத்துட்டு போகணும். 3 மாசத்துல தியா அர்ஜுன் ஸ்டோரி எண்ட் பண்ணி நம்ம வருணுக்கு கதை ஆரம்பிக்கிறோம்னா 6 மாசம் 7 மாசத்துக்குள்ள ஸ்டோரியை நம்ம எண்ட் பண்ணிட வேண்டியதான். சோ இந்த ஸ்டோரியில 100வது எபிசோட்ல தியாக்கு அர்ஜுனுக்கும் ஸ்டோரி முடியாது. கூட ஒரு 1 மந்த் ஆகலாம். அப்பனா மட்டும்தான் 4 பேர் இருக்காங்கன்னா 4 பேருக்கு ஸ்டோரி இன்ட்ரெஸ்டா கொண்டு போக முடியும். ஃபர்ஸ்ட் பார்ட்ல அர்ஜுனுக்கும் கார்த்திக்கும் ஸ்டோரி, செகண்ட் பார்ட்ல வருணுக்கும் கவினுக்கும் ஸ்டோரி. இப்ப நம்ம டெய்லி வீடியோ போடாம இருந்தோம்னா கண்டிப்பா 100வது எபிசோட்ல ஃபர்ஸ்ட் பார்ட் முடிச்சிடலாம். டெய்லி வீடியோ போடுறதுனால கொஞ்சம் 1 மந்த் தாண்டினதுக்கு பிறகு நம்ம செகண்ட் பார்ட் ஆரம்பிக்கலாம். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், அது என்ன அப்படின்னா, இந்த கதையில முக்கியமான ஒண்ணே பொறுப்பு வெறுப்பு. இதுதான் இந்த கதையே. எல்லாரும் சொல்ற ஒரு விஷயம், கதை நல்லா இருக்கு ஆனா அர்ஜுன் கோவப்படுறது மட்டும் நல்லா இல்ல, அதை மட்டும் நீங்க மாத்திக்கிட்டீங்கன்னா உங்க கதை நல்லா இருக்கும் அப்படின்னு. நான் என்ன நினைக்கிறேன்னா, அந்த வெறுப்பு இருக்கிறதுனாலதான் ஸ்டோரி இன்ட்ரெஸ்டா இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த வெறுப்பு எப்படி காதலா மாறுது அப்படிங்கறதுதான் கதை. என்னமோ அர்ஜுன் தியா ஸ்டோரிக்குள்ள நம்ம போகவே இல்ல. இது வரைக்கும் நிலன் சம்பந்தப்பட்டிருப்பாரு. நிலன் சம்பந்தப்படாம தியாக்கு அர்ஜுனுக்கு லவ் ஸ்டோரி ஜனவரி 1க்கு அப்புறம்ல இருந்து தான் நம்ம ஆரம்பிக்க போறோம். சோ அந்த வெறுப்பை மட்டும் நீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அந்த வெறுப்பு இல்லைன்னா கதையே இல்ல. நாளைக்கு வீடியோ போட முடியாததுனாலதான் நியூ இயர் வீடியோ நமக்கு இல்ல. அதான் இந்த எபிசோட்லயே முடிச்சிட்டோம். இன்னையோட இந்த வருஷம் முடிய போகுது. ஒரு சில உறவுகளை நமக்கு ரொம்ப பிடிக்கும், ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலையால சண்டை வந்திருக்கோம். ஆனா நம்ம மனசளவுல அவங்கள ரொம்ப பிடிக்கும். வெறுத்திருக்க மாட்டோம், ஆனா பேச மாட்டோம். அப்படி உங்க லைஃப்ல யாராவது இருக்காங்கன்னா மனசுல இருக்க எல்லா ஈகோவையும் தூக்கி போட்டு அவங்க கிட்ட போய் பேசுங்க. மனசு கண்டிப்பா ரிலாக்ஸா இருக்கும் நான் நினைக்கிறேன். முடிஞ்சா இத பண்ணி பாருங்க, நல்லதே நடக்கும்னு நம்புவோம். ஒரு தடவை கூட அவங்க எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். டாடா பை பை. இனிமே நம்ம அடுத்த வருஷம் பார்க்கலாம்.